ஹாய், குட் மார்னிங். நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் சேஃபாக போங்க. ஈவன் இன் பைக்கில் கூட நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சேஃபாக போங்க. இப்போ வந்து பஸ்ஸு ஓட்டுற டிரைவர்ஸை பார்த்து போங்க, பொறுமையாக போங்க. ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. அண்ட் ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ ரைட் ரைட் மட்டும் பண்ணுறாதீங்க, பொறுமையாக போங்க. ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை, பேசஞ்சர்ஸை நம்ம சேஃபாக கூட்டு போவோம். இதில் வந்து என்னோடய வீடியோ தான் வந்து இப்போ ரீசெண்டாக பொங்கல் பைதாவங்கள் பார்த்தேன். இதாக கோபி அண்ணா போட்டிருந்தாங்க. என்னை வச்சு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கோம், ஓ மை காட்னு. ஸோ அதுவும் பார்த்தேன். பட் இட்ஸ் நைஸ், அவங்க வந்து போடும்போது. பட் இட்ஸ் ஆல்சோ அவேர்னஸ். ஸோ அவங்க ஒரு அவேர்னஸ் கிட்ட தான் போட்டிருக்காங்க. தட்ஸ் குட். நிறைய இருக்குது. பார்த்து போகிறதும் சரி, இனி கூட நம்ம என்றைக்குமே வந்து பைக்லேயும் சரி கார்லேயும் சரி பார்த்து பொறுமையாக போங்க. ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. பொங்கல் சேஃபாக போய் ஊருக்கு போய் கொண்டாடணும், அதுதான் மெயின். ஓவர் ஸ்பீட் ட்ராவல் ஆல்ரெடி நிறைய நியூஸ் சேனல் ஆக்சிடென்ட் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஓவர் ஸ்பீட் தான். ஓவர் ஸ்பீட் மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம நார்மலாக ஒரு கட்டடிச்சு போவோம். ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்ட் போகும்போது கட்டடி ஸ்பீடாக போகும்போது பண்ணுறது தான் வந்து தப்பாக நடக்குது. போய் லாரிக்கு போய் முந்துறது, முந்தி போயிட்டு அவங்க முன்னாடி போய் அது கட்டடிக்கும் போது லாரிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஈவன் பஸ் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக போங்க. எனக்கு தெரிஞ்சு கிளம்பக்கம் அந்த செங்கல்பட்டு அந்த தூரம் தாண்டுற வரைக்கும் சரியான டிராஃபிக்காக இருக்குது. இதுதான் பார்க்க போகிறோம் எல்லாருமே. சென்னை எதிர்த்து எத்தனை பேர் கிளம்பி போகிறாங்க. அதனால் டேட்டு பார்த்து எல்லாரும் சேஃபாக போங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் இருக்காங்க. சேஃப் ரைடிங். தூக்கம் இதுதான் மெயினாக. தூக்கம் வந்துருச்சுன்னா வந்து எங்கேயாச்சும் போகிறோம் நிறுத்திடுங்க, ஓட்டாதீங்க. யாராச்சும் பக்கத்தில் என்னால் முடியல கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கொடுத்துருங்க மற்றவங்க ட்ரை பண்ணி. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. என்னைக்குமே டிரைவிங் மட்டும் வந்து தூக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவனத்தோடு இருக்கணும். இது ஒரு மேஜரான ஒரு விஷயம். உட்காரவங்க கூட ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க. ஏன்னா பில்லியன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களையும் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போவீங்க. நான் காலைல கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு. ஸோ அது என்னதுன்னா வந்து இப்போ இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் நடுவில் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா, ஒரு பர்சன் இப்போ யாராச்சும் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விபத்தில் வந்து அன்கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கால் பண்ணுறதுக்கு வந்து ஐடியாலஜி இருக்காது. யாருக்கு கால் பண்ணணும் யார், ஆனால் மோஸ்ட் எல்லாருக்கும் ஆம்புலன்ஸை கால் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு நம்ம தெரிவிக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து மோஸ்ட்டாகவே வந்து நமக்கு நம்பர் எதுவுமே தெரியாது. ஸோ
நம்ம என்ன வந்து பண்ணணும்னா மொபைலில் வந்து அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ஆண்ட்ராய்டு மொபைலும் சரி ஐஃபோன் யூஸரும் சரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கும். உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும், இல்லை எமர்ஜென்சி கால்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். என்னதுன்னா யாருக்கு கால் பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ அந்த கால் பண்ண போகிறது அது எப்படி நம்ம செட்டிங்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய மொபைல். ஸோ இப்போ என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே சாரி, இப்போ வந்து என் ஃபேஸ் லாக்னால அது ஓப்பன் ஆகுது. ஓகே இப்போது லாக்கு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து லாக் தெரியல. இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இந்த எமர்ஜென்சி கால்னு இருக்கும். இப்போ யாருக்கு இது எமர்ஜென்சி கால் பண்ண போகிறோம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது முன்னாடியே வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் செட் பண்ணணும். இப்போ இது மெடிக்கல் ஐடி இருக்கும், இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதுமாரி காமிக்கும் ஆப்ஷன். இப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா நம்பரு, எங்கள் அப்பா நம்பரு, என் தம்பி நம்பர் இருக்கும். ஸோ இதேமாரி தான் வந்து இருக்கும். நீங்கள் யாருக்கு வேணால் கால் பண்ணலாம், இதுமாரி கால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை வந்து செட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ வந்து என்னோடய இதில் வந்து போயிட்டுன்னா செட்டிங்ஸ், இது ஐஃபோன். ஆனால் நார்மல் ஆண்ட்ராய்ட்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனாலே இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைல் ஐஃபோனால் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் இதில் வந்து உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும். இது பேக் வந்தால் இப்போ பாருங்கள், இதில் வந்து திரும்பி நான் பேக் வரேன். ஓகே இப்போ இந்த செட்டிங்ஸ் ஓகேங்களா. இப்போது திரும்பி பேக் வரேன், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். செட்டிங்ஸு இதில் போய் உங்களுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி எஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். பட் எடிட் எமர்ஜென்சி கான்டாக்ட் இன் ஹெல்த்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு காமிக்கும் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து இப்போ உங்களோட செல்ஃபோனில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ என் பேர் வந்து கௌதம் அண்ட் வாசு, என்னோட ஏஜ், அப்புறம் வந்து என்ன மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ வந்து 3 நம்பர் கொடுத்துருக்கேன், என் தம்பி நம்பர், எங்கள் அம்மா நம்பர், எங்கள் அப்பா நம்பர். ஸோ இதேமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ வேறு தான் யார் வேணால் கொடுக்கலாம். இது வந்து போய் எடிட் பண்ணி உங்களோட இது வந்து உங்கள் அப்பா நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இஃப் இன்கேஸ் யூ வாண்ட் டு ஆட் சம் எமர்ஜென்சி எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோன் யூஸருக்கு நான் சொல்கிறேன். ஈவன் தோ ஆண்ட்ராய்டு யூஸர் கூட இதுமாரி லிஸ்ட் அவுட் இருக்கும். இதுமாரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கால் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இன்கேஸ் யாராச்சும் அன்கான்ஷியஸாக யாராச்சும் பைக்கில் வந்து விழுந்துட்டாலும் சரி கால் பண்ண முடியலைன்னா நம்ம வந்து இந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு எல்லாருமே இது ஒரு அவேர்னஸ். எதுக்காகனா வந்து இது உதவும், நிறைய பேருக்கு உதவும். இது இந்தமாரி செட்டிங்ஸை அவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருக்கும்போது விழுந்து கிடப்பாங்க. நம்மளுக்கு யார் கால் பண்ணணும்னு தெரியாது. மோஸ்ட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து அதில் போய் எமர்ஜென்சி கான்டாக்ட் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா மேபி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க விஷயத்தை நம்ம தெரிய வச்சுக்கலாம். ஆனால் இது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணால் தான் அவங்க இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லோரும் இந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக யூஸ் ஆகும். எமர்ஜென்சி கண்டிப்பாக தேவை. எந்த இடத்துல போகணும் நம்மளுக்கு தெரியாது. பட் சுச்சுவேஷன் தகுந்தபடி நம்ம ஆபத்தில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ அதுக்காக தயவு செஞ்சு இந்தமாதிரி ஒரு செட்டிங்ஸை போய் எல்லோரும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் தான் உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும் எமர்ஜென்சி டைமில். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் இப்போ ஊருக்கு போவீங்க, பொங்கல் ஹாலிடேஸ். ஸோ அதனால் வந்து ஸோ தயவு செஞ்சு பார்த்து போங்க ஊருக்கு, பத்திரமா போங்க. ஒரு அவசரம் இல்லை. ஓகே பார்ப்போம். நல்லா பொங்கல்லாம் கொண்டாடிட்டு வாங்க. ஹாப்பி பொங்கல். See you. Goodbye.